ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆக்னஸ் கார் ட்ரைனர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 5 பாயிண்ட்டு பார்க்க போகிறோம். 5 டிஃப்ரெண்ட் ஏரியாவில் போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் ஓன் பண்ணிக்கிற வெஹிக்கிள் ஹோண்டா சிட்டி மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள். சார் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா குறுக்குப்பேட், பூஸ்வால் கார்டன். இப்போ மெயினாக நம்ம எந்த ஏரியாக்குள்ளே போக போகிறோன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒரு ஜென்ஷன் பார்க்க போகிறோம். செகண்ட் ஸ்லோப் ஜங்ஷன் பார்க்க போகிறோம். தேர்டு ஒரு நேரோ ஸ்ட்ரீட்குள்ளே போக போகிறோம். ஃபோர்த்து பாயிண்ட்டும் ஃபிஃப்த்து பாயிண்ட்டும் வீடியோ போயிட்டு இருக்கும்போது மிடில் சொல்கிறேன், நீங்களே பாருங்கள். வீடியோ ரைட் சைடு ரெண்டு சைடும் பார்த்து கிராஸ் பண்ணிக்குவோம். லெஃப்ட் அவ்வளோவா தெரியாது. ஓகே, இங்கே பேஷன்ஸ் வேணும். நம்ம மார்னிங் எடுத்த மாதிரி இப்போ இல்லை, டைமிங் எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. போகலாமா? போகலாம். நீ இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணு. இப்போ அகைன் ஃப்ரேம்லேருந்து வெளியே போச்சா இல்லைன்னு பார்க்கணும். அகெயின் லெஃப்ட்டு செக் பண்ணிக்கணும். சம்டைம் கொஞ்சம் பேஷன்ஸாக வெயிட் பண்ணுவாங்க சில பேர் வெயிட் பண்ண மாட்டாங்க. டைமிங்கை மிஸ் பண்ணாமல் நம்ம கிராஸ் பண்ணிடணும். சரியா? மெயினாக நம்ம ஏரியா பொறுத்த வரைக்கும் இந்த லெஃப்ட் சைடு அதிகமாக பார்க்கணும். நடந்து போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க லெஃப்ட் சைடில். ஓகே, ப்ராப்பரான ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுன்னா நீ மூவ் பண்ணலாம். அதே மாதிரி கீரும் ப்ராப்பராக செக் பண்ணிக்கணும். டிக்ரீஸ் ஆகிடுச்சினாலே நீங்கள் கீர் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம லைனுக்குள்ளே தான் இருக்கணும். நம்ம டிரைவிங் லெஃப்ட் சைடு. ஒருத்தர் ஹார்ன் அடிக்கிறாருன்னா அவர் ஒன்று வழி கேட்குறாரு, பட் நீ பார்த்த உடனே அதுக்கேற்ற மாதிரி ஓவர்டேக் வழி விட்டுருணும். ரொம்ப நேரம் பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்கன்னா அவங்க இரிட்டேட்டிங் ஆகிடுவாங்க. திருப்பி இந்த வெஹிக்கிள் டேர்ன் ஆகிடுமா இல்லையான்னு செக் பண்ணணும். இவரு இந்த பிரேமை கிராஸ் பண்ணுறதுக்கு நீ வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் கிராஸ் பண்ணணும். எப்போல்லாம் வண்டி ஸ்டாப் ஆகுதோ அப்போல்லாம் லெஃப்ட்டு மிரரையும் ரைட் மிரரும் செக் பண்ணிக்கணும். மிரர் கரெக்டாக இருக்கா அவனுக்கு? 90% ரோடு தெரியணும், 10% காரோட பாடி தெரியணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் அந்த நம்பர் பிளேட்டு பம்பர் தெரிகிற மாதிரி டிஸ்டன்ஸ் வச்சுக்கோ. நம்ம வெஹிக்கிள் லென்த்து ஜாஸ்தி, ஹோண்டா சிட்டி வேறு. ஆமாம். ஓகே, ஃப்ரண்ட்டில் அந்த ஜட்ஜ்மெண்ட் வச்சுன்னா உனக்கு நல்ல டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கோ அப்போல்லாம் மிரர் செக் பண்ணிக்கோ. வெஹிக்கிளோட மூவ்மெண்ட்டை பார்த்துக்கோ. இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் அந்த கேப்பில் போவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீயும் அவங்களுக்கு வழி விட்டுடு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நம்மளுக்கு பேஷன்ஸ் வேணும், கொஞ்சம் இல்லை ஹை லெவல்லே வேணும். அதுதான் ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக கற்றுப்பேன். இப்போ லெஃப்ட்லேருந்து அந்த பிரேமுக்குள்ளே வராரா இல்லையான்னு செக் பண்ணணும். வெளியே போயிட்டாரா இல்லையான்னு பார்க்கணும். திருப்பி இந்த ஆட்டோ கிராஸ் ஆகுது, வெயிட் பண்ணணும். மறுபடியும் மிரர் செக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணணும். வெரி குட். இப்போ இந்த பிரேமுக்குள்ளே இருக்காங்க, இவங்கெல்லாம் பார்க்கணும். ஏன்னா இங்கெல்லாம் ப்ராப்பரான பிளாட்ஃபார்ம் இல்லை, எல்லாம் ரோடுக்கு வந்து தான் தருவாங்க, வேறு வழி இல்லை. இப்போ இந்த சுச்சுவேஷனில் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ரைட் போகலாம். ஓகே, இந்த ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா உனக்கு ஸ்லோப்பும் இருக்குது, மேலேருந்து வெஹிக்கிளும் ஸ்பீடாக வரும், பார்த்துட்டு கிராஸ் பண்ணிக்கணும். சரியா? இன்னும் அவசரப்படக்கூடாது. கேப் கட்சா போயிடணும். ஆஃப் பண்ணாமல் மூவ் பண்ணணும். ரைட் செக் பண்ணிக்கணும். ஓகே, அகைன் ஸ்டார்ட் பண்ணிக்கோ. கீர் செக் பண்ணிக்கோ, ஃபஸ்ட்டில் இருக்கா இல்லையான்னு. வைப்ரேஷன் ஃபீல் வச்சுக்கோ. மறுபடியும் ரைட்டு ஸ்ட்ரைட் பார்த்துக்கோ, ரைட் சைட் பார்த்துக்கோ. டவுட் இருந்துச்சுன்னா ஒரு ஹார்ன் அடிச்சுக்கோ. ஓகே, மறுபடியும் ரைட் ஸ்ட்ரைட்டு. மறுபடியும் சேஃப்டிக்கு ஒரு மிரரில் செக் பண்ணிக்கோ. டர்ன் முடிஞ்ச உடனே சென்டர். ஓகே ஓகே, இந்த மாதிரி வெயிட் பண்ணி எடுக்கலாம், அவ்வளோதான். நீ ஃபாஸ்ட்டாக எடுக்கணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக மிஸ்டேக் ஆகிடும். அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். ஓகே, அந்த இடத்துலேருந்து பொறுமையாக மூவ் பண்ண கற்றுக்கணும். அவசரப்பட்டு போகணுன்னு நினச்சா கண்டிப்பாக இடிச்சிடும், ஃபோக்கஸ் மிஸ் ஆகிடும். சிக்னல் லைட் எடுக்கும்போது நீ ரைட் மிரர் கண்டிப்பாக செக் பண்ணணும். இந்த கேப்பில் போக முடியுமா வெஹிக்கிள்? நம்ம வண்டி லெஃப்ட் மிரர் செக் பண்ணிவிட்டு கிளச்சிலே மூவ் பண்ண ட்ரை பண்ணு. வெரி குட். இப்போ அப்படியே சென்டர். இப்போ ரைட் இண்டிகேட் போட்டுட்டு ரைட் மிரர் செக் பண்ணிவிட்டு ரைட்டு ஸ்ட்ரெயிட் பார்க்கணும். ரோடு எப்படி டர்னிங் ஆகுது அதையும் செக் பண்ணணும். சிக்னலை கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சிக்னலோட டைமரும் பார்த்துக்கணும்.
இங்கே என்ன மாதிரி பப்ளிக்கு மூவ்மெண்ட் இருக்குது அதையும் பார்த்துக்கணும். இப்போ அங்கே போயிட்டு அந்த சர்க்கிள் ரைட் எடுக்க போகிறோம். ஓகே, இந்த சூளை சர்க்கிள் ரைட்டு அதுதான் மெயின். ஓகேவா, அங்கே ஃப்ரீ சிக்னல்ன்றதுனால எல்லாருமே வந்துட்டு இருப்பாங்க. ரைட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிராஃபிக் இருக்க பாரு. இந்த டிராஃபிக்கெல்லாம் அங்கே நின்றுட்டுருக்கோம். உனக்கு தான் பேஷன்ஸ் வேணும். அந்த ஜங்ஷனில் எப்படி நம்ம கரெக்டாக லெஃப்ட்டு ரைட்டு பார்த்துட்டு கிராஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல ரைட்டில் வர வெஹிக்கிள் எல்லாம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ரைட் கம்ப்ளீட் பண்ணோம். அதுக்கப்புறம் லெஃப்ட்டில் வர வெஹிக்கிளை பார்த்துட்டு மறுபடியும் ரைட் செக் பண்ணிக்கணும். இப்போ வந்து லெஃப்ட்டும் ஸ்ட்ரெயிட்டும் பார்த்துட்டு தான் நீ கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு வெஹிக்கிள் போகுதுன்னா அந்த வெஹிக்கிள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கோ. நீ கொஞ்சம் எடுத்துகிட்டு அந்த லாங்காக வைடாக பண்ணலாம் அப்படின்லாம் நினைக்காத. அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணினா ஈஸியாக இருக்கும். அவர் உங்களுக்கு அவரை கேப் கொடுக்காத அளவுக்கு பார்த்துக்கோ. மறுபடியும் இங்கே நிற்க மாட்டாங்க. நீ தான் ரைட்டு லெஃப்ட்டு பார்த்துட்டு போகணும். மறுபடியும் லெஃப்ட்டு பார்க்கணும், ஸ்ட்ரெயிட் பார்க்கணும். ஏன்னா யாரும் நிற்கல பாரு. கற்றுக்கிற வரைக்கும் நம்மளுக்கு தான் பேஷன்ஸ் வேணும். ஓகே, ஸ்ட்ரெயிட் போகலாம். அவ்வளோதான். இது மாதிரி 2-3 கிளாஸ் எடுக்கும்போது அவ்வளோதான், ஆல்ரெடி வந்துடும். மெயினாக ரோடு சென்ஸ் வரணும், அதுதான் மெயின். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கணும். இங்கே வரவங்க எல்லாம் ஒன்று அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும், அதையும் பார்த்துக்கணும். ஓகே, வெயிட் பண்ணி வெஹிக்கிள் எல்லாம் போனதுக்கப்புறம் ரைட் போகணும். இங்கேருந்து செக் பண்ணிக்கோ அது எவ்வளோ ஒரு சின்ன ஸ்ட்ரீட் இருக்குது பாரு, மினி ஸ்ட்ரீட்டாக இருக்குது. ஓகே, மினி ஸ்ட்ரீட் லாங் டிஸ்டன்ஸில் என்ன மாதிரி வெஹிக்கிள் இருக்குன்னு அதையும் பார்க்கணும். ஆப்போசிட் வெஹிக்கிள் ப்ராப்பரான டிஸ்டன்ஸ் நம்ம நிறுத்தி அவங்களுக்கு வழி விட்டு போகணும். செக் பண்ணோம். இந்த சைடு ஹார்ன் அடிச்சிடணும், மறுபடியும் ஹார்ன் அடி, பேக் டு பேக் ஹார்ன் அடி. இப்போ போகலாம். திருப்பி அவன் மறுபடியும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்லோ, அவன் க்ளோஸாக போகக்கூடாது. ஓகே, பார்த்தியா, மறுபடியும் அவன் ஸ்டாப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொன்னேன். வெயிட் பண்ணு. இப்போ போகலாம். போ. ஏன்னா அவன் சவாரி ஏற்றுறான்ல, அப்போ அவன் கண்டிப்பாக அவன் ஸ்டாப் பண்ணுவான். அப்போ அவன் டிஸ்டன்ஸ் வைக்கணும், பார்க்கணும். ஒரு சைக்காலஜி டாக்டர் என்ன பண்ணுவார், ஓகே, பேஷண்ட்டை நல்லா அனலைஸ் பண்ணுவார். அதுக்கேற்ற மாதிரி தான், அதே மாதிரி தான் அவனை என்ன பண்ணணுன்னு பார்த்துட்டு அவனோட சுச்சுவேஷன் என்னன்னு தெரிஞ்சிட்டா நம்மளோட சுச்சுவேஷன் ஈஸியாகிடும். இவங்கெல்லாம் பேசிட்டு போயிட்டுருக்காங்க, இவங்கெல்லாம் தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா திடீர்னு சென்ஸ் இல்லாமல் ஒரு மிடில் வரலாம். பசங்க பேசிகிட்டே இருக்கும்போது விளையாட்டு தள்ளலாம். ஓகே, கண்டிப்பாக நீ ஹார்ன் அடிக்கணும், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நடந்து போகிறவங்க தான் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்கள தான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இந்த அப்செட் அது நின்றுச்சின்னா கவலை இல்லை. கண்டினியூ இந்த சின்ன தெருவில் தான் ஃபோனில் போக போகிறோம். லாங் வியூவிலே பார்த்துக்கோ. ஏதாவது பெரிய வண்டி வந்துச்சுன்னா நம்மளுக்கு சைடு நிறுத்திட்டு அவனுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட், ப்ராப்பரான அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம கரெக்டாக கொடுக்கணும். அதே மாதிரி உனக்கு எவ்வளோ தூரம் தெரியுதோ அவ்வளோ தூரம் வியூ பார்த்து வச்சுக்கோ. பெரிய பெரிய லாரி வந்துச்சுன்னா 2 வண்டி போகாது இந்த இடத்துல. ஃப்ரண்ட்டில் போகிறவரையும் செக் பண்ணணும், மொபைல் பேசிகிட்டே போகிறாரு, அதையும் பார்க்கணும். இங்கே லெஃப்ட்டில் நல்லா நோட் பண்ணணும், லெஃப்ட்டில் என்னென்ன நடக்குது, எந்தெந்த வண்டி நிற்குது, நம்ம கரெக்டாக ஓட்டுறோமா, அதையும் நீ டவுட்டாக பார்க்கணும். ஒவ்வொரு வண்டியை கிராஸ் பண்ணும் போதும் திருப்பி நீ ஒரு கிட்ட இவ்வளோ க்ளோஸாக நிறுத்தக்கூடாது. இன்கேஸ் அவர் மூவ் ஆயிடுச்சுன்னா ஓகே, இப்பயே கொஞ்சம் ரைட் வந்துடு. ஓகே, பிஃபோராகவே நீ கொஞ்சம் ரைட் வந்துட்டுனா ஈஸியாகிடும். கிட்ட போய் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ரைட் எடுக்கலாம். அங்கே ரைட் எடுத்த உடனே இமீடியட் லெஃப்ட்டு. ஓகேவா, ரைட் மிரர் செக் பண்ணிக்கணும். லெஃப்ட்லேருந்து வெஹிக்கிள் வருதா இல்லைன்னு பார்க்கணும். போகலாம். போ. திருப்பி லெஃப்ட் டர்ன் பண்ணும்போது மறுபடியும் லெஃப்ட் மிரர் செக் பண்ணிக்கணும். ஆப்போசிட் வெஹிக்கிள் வரும், பிளைண்ட் ஸ்பாட்டாக இருக்குது, நல்லா டிக்ரீஸ் பண்ணி. வெரி குட். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கியர் வந்துட்டுனா ஆட்டோமேட்டிக்காகவே வண்டி ஸ்லோ டவுன் ஆகிடும். திருப்பி இவங்களுக்கு முன்னாடியே ஹார்ன் அடித்தா தான் அவங்க சைடு போவாங்க, இல்லைன்னா அவங்க சைடு போக மாட்டாங்க.
லாங் வியூவிலே பாரு, அங்கே டிராஃபிக் இருக்குது. எதனால் இருக்குன்னு நீ இங்கேருந்து பார்க்கணும். ரொம்ப க்ளோஸாக போயிட்டா ஆப்போசிட்டில் ஏதாவது பெரிய வண்டி இருக்குதா இல்லையான்னு பார்க்கணும். ஏன் நின்றுட்டுருக்கு, எதனால், நல்லா அனலைஸ் பண்ணிக்கணும். ஓகே, திருப்பி அந்த ஆட்டோவோட விண்டோவில் செக் பண்ணணும் என்ன மாதிரி வெஹிக்கிள் ஃப்ரண்ட்டில் இருக்குது, அதையும் பார்க்கணும். லெஃப்டில் என்னென்ன சைடில் இருக்குது. ஏன்னா நம்ம போக்குவரத்தெல்லாம் சின்ன சின்ன ஸ்ட்ரீட்குள்ளே தான் போக போகிறோம். ஏன்னா சைட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கோசம் தான். ஓகே, ஆப்போசிட் வெஹிக்கிளோட அட்ஜஸ்ட்மெண்ட். இவர் பேர் மொபைல் பேசிகிட்டே போகிறாரு. சப்போஸ் ஸ்லிப் ஆகிற மாதிரி இருந்தால் தப்புன்னு நிறுத்திடுவார் அன்எக்ஸ்பெக்டடாக. ஆப்போசிட்டு பார்க்கணும், ஒரு 2 வீலர் ராங் சைடு வராங்க, அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி விட்டுட்டு போயிட்டோம். பாரு, அதுக்குள்ளே இவங்க 2 வீலர் போகுது. இப்போ போகலாம். திருப்பி லெஃப்ட் செக் பண்ணிக்கணும், என்ன மாதிரி வெஹிக்கிள் இருக்குதுன்னு பார்க்கணும். திருப்பி லெஃப்ட் கீழே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கணும். மறுபடியும் ஆட்டோவுக்கு ஹார்ன் அடிக்கலாம். ரைட்டில் வா, இப்போயே ரைட்டு வா, அவ்வளோதான். க்ளோஸாக போயிட்டோம்னா நம்மளுக்கு கீழே என்ன இருக்குதுன்னு தெரியாது, ஜட்ஜ்மெண்ட் கிடைக்காது. ஓகே, டிஸ்டன்ஸ் இருக்கும் போது பிஃபோராகவே டர்ன் பண்ணிடணும். போகலாம். லெஃப்ட் டர்ன் பண்ணி ஸ்ட்ரெயிட் போகலாம். எஸ், லெஃப்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட். செக் பண்ணிக்க இந்த ஆட்டோக்காரன் ஏன் நிற்கிறான், எதனால் நிற்கிறான். திடீர்னு ஸ்ட்ரெயிட் போயிடுவான். சம்டைம் இந்த பிரேமே நம்மளுக்கு பிளைண்ட் ஸ்பாட்டாக இருக்கும், அதையும் பார்த்துக்கும். ஆப்போசிட்டு லெஃப்டில் இருக்க வெஹிக்கிள் செக் பண்ணிக்கும், ஃப்ரண்ட்லேயும் செக் பண்ணிக்கும். எது சேர்ந்தாலும் கொஞ்சம் பிஃபோராகவே அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸ்ட்ரெயிட் போகலாம். மெயின் ரோடுக்குள்ளே போகிறோம். அப்போ ரைட் நல்லா செக் பண்ணிவிட்டு லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் மிரரும் செக் பண்ணணும். நல்லா க்ளோஸாக வரணும், அவ்வளோ லாங் போகக்கூடாது. லெஃப்ட் கேப் கொடுக்கக்கூடாது. ஓகே, லெஃப்ட் எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன், க்ளோஸு. இது கொஞ்சம் ஒய்டாக வந்துட்டேன். இப்போ இங்கே கிராஸ் பண்ணும்போது, ஏன்னா லெஃப்ட்லேருந்து வெஹிக்கிள் கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். இப்போ எங்கே ஸ்லோ டவுன் ஆகுதோ வெயிட் பண்ணி அதை நம்ம ரைட் பிரேமை கிராஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வாக், லிட்டில் மூவ் பண்ணணும். இங்கே இருக்கிற பப்ளிக்கெலாம் அர்ஜென்ட்டு தான். கேப் விடாமல் டக்குன்னு போகிற மாதிரியே ஒரு ட்ரைவ் பண்ணுவாங்க. நம்ம தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். அவங்களுக்கோசம் ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு நம்ம ஃபாஸ்ட்டாக போயிடக்கூடாது. ஏன்னா ஃபாஸ்ட்டாக போகும்போது சப்போஸ் கண்ட்ரோல் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா நம்ம இப்போ தான் ஓட்ட கற்றுக்குறோம். அதனால் அவங்களெல்லாம் ஃப்ரீயாக விட்டுறணும், இக்னோர் பண்ணிடணும். டென்ஷன் இல்லாமல் நம்ம பார்த்துன்னு போகணும். லாங் வியூவிலே பார்த்துக்கோ என்ன மாதிரி வெஹிக்கிள் வருது. ஓகே, லெஃப்ட்டில் பிரேமுக்கு வெளியே இருக்காரா இல்லைன்னு செக் பண்ணோம். அவருக்கும் ஹார்ன் அடிக்கணும். வெளியே போயிட்டாருன்னா டக்குன்னு மூவ் பண்ணிடணும். டைமிங் மிஸ் பண்ணக்கூடாது. ரோடு காலியாக தான் ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடைக்கும். ஒரே ஸ்லோவாகவே போயிட்டே இருந்தோன்னா திருப்பி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அங்கே ஒரு கார் ஒன்று நின்றுட்டுருக்கு. ஓகே, நம்மளுக்கு கேப் இருக்கா இல்லையான்னு இங்கேருந்து பார்க்கணும். போக முடியும். யுவர் சாய்ஸ். உனக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் கிடைக்குது. சம்டைம் லாங் வியூவில் கரெக்டாக ப்ராப்பராக தெரியாது விஷன். ஓகே, எவ்வளோ க்ளோஸாக நம்ம வர தான் அது உள்ளே போகுமா இல்லையான்னு தெரியும். இப்போ ஸ்பீடுக்கு அதே மாதிரி தான். ஸ்பீடு நம்ம எவ்வளோ ஸ்பீடு போகிறோமோ நம்மளால் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது. ஸ்ட்ரெயிட் போகலாம். ஸ்லோ பண்ணும் போது தான் கரெக்டான ப்ராப்பரான ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும். மறுபடியும் உங்கள் லெஃப்ட் செக் பண்ணிக்கோ. இப்போ அவங்க ராங் சைடு வந்துட்டாங்கன்னா நீ தான் நிறுத்தி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இப்போ முதல்ல வெயிட் பண்ணு, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாரு. அவங்களோட மூவ்மெண்ட், அவங்க எங்கே பார்க்குறாங்கன்னா ரைட் பார்க்குறாங்க. நல்லா பாரு, அவங்கள அப்சர்வ் பண்ணு. ரைட் பார்க்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னு அர்த்தம், அவங்க ரைட் போகிறாங்கன்னு அர்த்தம். ஓகே, உன்னை பார்க்காம அவங்க என்ன பண்ணுறாங்க, கேப் பார்க்குறாங்க. அவங்க ரைட்டில் கேப் இருக்கா போயிடலாமான்னு. அதனால் நீ தான் வெயிட் பண்ணணும். திருப்பி அவங்க முன்னாடி போயிட்டீங்கன்னா அவங்க எப்படி டர்ன் பண்ண முடியும்.
திருப்பி இங்கே லெஃப்ட்டில் போகலாம். சரியா? அவ்வளோதான். இதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ரைட் லெஃப்ட் செக் பண்ணிக்கோ. இது வரைக்கும் நல்லா பர்ஃபெக்டாக எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் பக்காவாக ட்ரைவ் பண்ணிவிட்டேன். போகலாம் ஸ்ட்ரைட்.